ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் பாலா. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல எஸ்எஸ்சி சிஜிஎல் பத்தி இருக்கிற எல்லா டீடைல்ஸ், அதாவது ஃபுல் டீடைல்ஸை நம்ம கம்ப்ளீட்டா இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். அதாவது எஸ்எஸ்சி சிஜிஎல்னா என்ன, எஸ்எஸ்சி சிஜிஎல் என்னென்ன போஸ்ட் இருக்கு, அந்த போஸ்ட்டுக்கான சேலரி எவ்வளோ, நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன, நெக்ஸ்ட் வந்து இந்த 2026ல சிஜிஎல் எப்போ வரும், எவ்வளோ வேகன்சில வரும், நெக்ஸ்ட் வந்து நம்ம டயர் 1ல எவ்வளோ கட் ஆஃப் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து இந்த ஒரே வீடியோல நம்ம சொல்ல போறோம். தொடர்ந்து வீடியோ கண்டினியூட்டிவா பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம எஸ்எஸ்சி சிஜிஎல்னா என்னன்னு பார்க்க போறோம். எஸ்எஸ்சினா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இந்த கமிஷன் தான் இந்த எக்ஸாம்ஸ்லாம், முக்கியமா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் நடத்தி கொடுக்குது. சிஜிஎல்னா என்ன? கம்பைன்டு கிராஜுவேட் லெவல். இந்த இடத்துல நம்மளுக்கு எலிஜிபிள் புரிஞ்சிருக்கும். கிராஜுவேட் அப்படின்னா நமக்கே தெரியணும், அதாவது ஏதாச்சும் ஒரு டிகிரி நம்ம படிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த சிஜிஎலுக்கு வந்து நம்ம எலிஜிபிள். ஏதாச்சும் ஒரு டிகிரி, எந்த டிகிரியா இருந்தாலும் சரி, ஒரு டிகிரி முடிச்சிருந்தோம்னா நம்ம இந்த சிஜிஎலுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட் வந்து இந்த சிஜிஎல்ல என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்களேன், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அதாவது ஏஎஸ்ஓ. இந்த ஏஎஸ்ஓ வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல்லே டாப் மோஸ்ட் போஸ்ட்ல இதுவும் ஒன்று. நம்ம ஏஎஸ்ஓ செலக்ட் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பர். ஏன்னா இந்த ஏஎஸ்ஓன்றது ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஜாப்பு. நம்ம ஜாப்பை வந்து ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று வந்து டெஸ்க் ஜாப்பு, இன்னொன்று வந்து ஃபீல்டு ஜாப்பு. ஃபீல்டு ஜாப்னா நம்ம வெளியே போய் பீப்புள்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இன்ட்ராக்ஷன் இருக்கும், அதுதான் வந்து டெஸ்க் ஜாப்பு. அதான் வந்து ஃபீல்டு ஜாப்பு. இதே வந்து டெஸ்க் ஜாப்னா நமக்கு பீப்புள் கூட இன்ட்ராக்ஷனே கிடையாது. ஒரு ஏசி ரூம்ல உட்கார போறோம், ஒரு சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்கார போறோம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, நம்மளுக்கு ஒர்க் லோடே இருக்காது. முக்கியமா இந்த அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்ல 5 days தான், வீக்லி வந்து 5 days தான் ஒர்க்கு. சாட்டர்டே சண்டே லீவு. நமக்கு மேல சீனியர்ஸ் இருப்பாங்க. இந்த ஒர்க் தான் நம்ம பார்த்துட்டு இருக்க போறோம். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அதாவது ஏஎஸ்ஓ நம்ம செலக்ட் ஆயிட்டனாலே வந்து 100ல வந்து 90% வந்து நமக்கு எங்க ஒர்க் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா டெல்லியில தான் இருக்கும். ஏன்னா மினிஸ்ட்ரிஸ்க்கு கீழே தான் மேக்சிமம் வந்து ஒர்க் இருக்கும். அதனால நம்ம டெல்லியில தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதோட பே லெவல் வந்துட்டு 7. எல்லா ஏஎஸ்க்கும் சரி பாருங்களேன், சென்ட்ரல் செக்ரட்டரி சர்வீஸ் கீழேயும் ஏஎஸ்ஓ இருக்கு, இன்டெலிஜென்ஸ் பியூரோக்கு கீழேயும் ஏஎஸ்ஓ இருக்கு, மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸ்க்கு கீழேயும் ஏஎஸ்ஓன்ற போஸ்டிங் இருக்கு, மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கீழேயும் ஏஎஸ்ஓன்ற போஸ்டிங் இருக்கு. நம்ம எதுலனாலும் நம்ம வந்து நம்ம கட் ஆஃப் கொடுத்து நம்ம செலக்ட் ஆகிக்கலாம், நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து. இப்போ பாருங்க, சென்ட்ரல் செக்ரட்டரி சர்வீஸ் கீழே நம்ம ஏஎஸ்ஓ ஆகும்னா ஏஜ் லிமிட் வந்து 20 to 30 years. இதுல வந்துட்டு என்ன எக்ஸப்ஷனல்னா, இன்டெலிஜென்ஸ் பியூரோக்கு கீழே மட்டும்தான் 18 to 30 years. மற்ற எல்லாமே 20 to 30 years தான் ஏஎஸ்ஓ செலக்ட் ஆனோம்னா. ஏஎஸ்ஓட பே லெவல் வந்துட்டு நம்ம 7னா அப்ராக்சிமேட்டா நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே நமக்கு எவ்வளோ இன்ஹேண்ட் சேலரி கிடைக்கும் அப்படின்னா, ஸ்டார்டிங்கே வந்துட்டு 75K நமக்கு கிடைக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஜாப் தானே. ஏஎஸ்ஓ செலக்ட் ஆகிட்டோம்னா ரொம்ப சூப்பர். எல்லாத்துக்கு கீழே வந்து ஏஎஸ்ஓ இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அதே ஏஎஸ்ஓ எதுக்கு கீழே இருக்குன்னு பாருங்க. ஏஎஃப்ஹெச்கியூ அப்படின்னா என்னன்னா, சிவில் சர்வீசஸ்ல ஆர்முடு ஃபோர்ஸஸ் ஹெட் குவார்டர்ஸ், அதுலயும் வந்துட்டு ஏஎஸ்ஓன்ற போஸ்ட் இருக்கு. நம்ம ஸ்டார்டிங்ல முதல் என்ன பார்த்தோம், ரயில்வேஸ்லயும் வந்துட்டு மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸ்லயும் ஏஎஸ்ஓன்ற போஸ்ட் இருக்கு, ஆர்முடு ஃபோர்ஸஸ்லயும் இருக்கு, மினிஸ்டர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதுலயும் ஏஎஸ்ஓ போஸ்ட் இருக்கு. அண்ட் அதர் மினிஸ்ட்ரிஸ், இன்னும் ஏகப்பட்ட மினிஸ்ட்ரிஸ்ல வந்துட்டு ஏஎஸ்ஓன்ற போஸ்ட் இருக்கு. ஏஜ் லிமிட் பாருங்க 20 to 30 years. அதாவது ஆர்முடு ஃபோர்ஸஸ்ல நம்ம ஆர்முடு ஃபோர்ஸஸ் ஹெட் குவார்டர்ஸ் மூலியம் அதுல வந்துட்டு நம்ம ஏஎஸ்ஓ போகணும்னா ஏஜ் லிமிட் வந்து 20 to 30 years. மற்றபடி இந்த மினிஸ்ட்ரிஸ்க்கு வந்து 18 to 30 years நமக்கு ஏஜ் லிமிட் இருக்கணும். அஸ்பர் தான் ஏஎஸ்ஓல வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து 75,000 சம்பளம் தருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன், இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர். இது நிறைய பேரோட ட்ரீமாவே இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா வந்து நான் இந்த போஸ்ட் தான் போகணும், இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர். ஏன்னு கேட்டோம்னா நம்ம அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மற்ற போஸ்ட்லாம் கேட்டா யாருக்கும் தெரியாது, நான் வந்து ஏஎஸ்ஓவா இருக்கேன், ஜேஎஸ்ஓவா இருக்கேன் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியாது. இதுக்காகவே வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன், இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், நான் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆவேன். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்போம்ல. இந்த இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னா நீங்க சிஜிஎல் படிச்சு சிஜிஎல் கிராக் பண்ணா நீங்க இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆகலாம். இது எது கீழே வருதுன்னா, சிபிடிடி அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். எலிஜிபிள் வந்துட்டு 18 to 30 years ஏஜ் லிமிட். நம்ம ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும். அதுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதுக்கும் பே லெவல் 7 தான். அப்ராக்சிமேட்டா வந்துட்டு நம்ம எவ்வளவு சேலரி வாங்குவோம் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆனா, ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு 70K கிட்ட நம்ம வாங்கலாம். 70K கிட்ட நம்ம வாங்குவோம் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டரா செலக்ட் ஆனா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, எக்ஸசைஸ் இன்ஸ்பெக்டர், நெக்ஸ்ட் வந்து பிரிவென்டிவ் இன்ஸ்பெக்டர். இது ரெண்டுமே எதுக்கு கீழே வருதுன்னா, சிபிஐசி. சிபிஐசினா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ். இதுக்கு கீழே வருது.
எக்ஸசைஸ் இன்ஸ்பெக்டர்னா என்னன்னா இந்த ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர் மாதிரி தான். நம்ம வந்துட்டு ஒரு கடையில வந்துட்டு இல்லை ஒரு கம்பெனில வந்து ஜிஎஸ்டி கரெக்டாக கட்டுறாங்களான்றத செக் பண்றதா வந்துட்டு எக்ஸசைஸ் இன்ஸ்பெக்டரோட ஒர்க்கு. நெக்ஸ்ட் வந்து ப்ரிவென்டிவ் இன்ஸ்பெக்டர்னா நம்ம போர்ட்டா இருக்கட்டும் இல்லை ஏர்போர்ட்டா இருக்கட்டும், இம்போர்ட் ஆகுறப்ப இல்லை எக்ஸ்போர்ட் ஆகுறப்ப வந்து நார்கோட்டிக்ஸ் வந்து உள்ள வந்துடக்கூடாது இல்லை வெளியே போயிடக்கூடாது அப்படின்றதுல வந்துட்டு அதை தடுக்கிறதா வந்து ப்ரிவென்டிவ் இன்ஸ்பெக்டரோட வேலை. இவங்களோட ஏஜ் லிமிட் என்ன 18 to 30 இயர்ஸ் இவங்களோட ஏஜ் லிமிட். நெக்ஸ்ட் வந்து இது பே லெவல் என்ன 7 தான். அப்போ பே லெவல் 7நாலே நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டா ஸ்டார்டிங்கே வந்துட்டு 70K வந்து நம்மளுக்கு இன்ஹேண்ட் சேலரியா இருக்கும் ஸ்டார்டிங்கே. நெக்ஸ்ட் வந்து பாருங்க இன்ஸ்பெக்டர் ஆஃப் எக்ஸாமினர், இதுவும் வந்து சிபிஐசி கீழே தான் வருது. இதோட ஏஜ் லிமிட் வந்து 18 to 30 இயர்ஸ். இன்ஸ்பெக்டர் ஆஃப் எக்ஸாமினர்னா ஒர்க் என்ன, நம்ம வந்துட்டு போர்ட்டா இருக்கட்டும் ஏர்போர்ட்ல இருக்கட்டும் நம்ம கொண்டு போறோம்ல அந்த லக்கேஜ் அதெல்லாம் வந்து செக் பண்றோட ஒர்க் தான் வந்துட்டு எக்ஸாமினர் கீழே வரும், இன்ஸ்பெக்டர் ஆஃப் எக்ஸாமினர் கீழே வரும். இதுவும் பே லெவல் 7 தான். நெக்ஸ்ட் பாருங்க சிபிஐ, அதுக்கு கீழே சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னா நம்ம சிஜிஎல் கிளியர் பண்ணா அந்த போஸ்ட் இந்த போஸ்ட் நமக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம வந்துட்டு எஸ்ஐ ஆயிடலாம் சிபிஐல. அதுக்கு ஏஜ் லிமிட் பாருங்க 20 to 30 இயர்ஸ். அதுவும் பே லெவல் 7 தான். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்பெக்டர் போஸ்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்ல வந்து இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இருக்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்லயும் வந்துட்டு இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இருக்கு. அதுக்கு ஏஜ் லிமிட் வந்து 18 to 30 இயர்ஸ். அதோட பே லெவல் வந்து 7 தான். சிஜிஎலோட பே லெவல் வந்து 5ல இருந்து ஆரம்பிக்குது, 5, 6, 7. 4ல இருந்துமே இருக்கு, 4, 5, 6, 7. இந்த 7 வரையும் தான் வந்து சிஜிஎலோட பே லெவல் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர். இன்னும் நிறைய மினிஸ்ட்ரிஸ்ல வந்துட்டு டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு போஸ்டே இருக்கு. அதுக்கு ஏஜ் லிமிட் வந்து 18 to 30 இயர்ஸ். நெக்ஸ்ட் வந்து அதே சிபிஐசி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ், இதுல வந்து எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு போஸ்டும் இருக்கு. அதுக்கு ஏஜ் லிமிட் வந்து 18 to 30. ஆனா இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு பே லெவல் என்னன்னா பே லெவல் 6. இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பே லெவல் 7 நம்ம சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரா இருக்கட்டும், அதாவது எக்ஸ்ட்ரா இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து சில ஏஎஸ்ஓக்கு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்னா என்ன ஏஎஸ்ஓ தானே, இதுக்கு வந்துட்டு பே லெவல் 6. நெக்ஸ்ட் வந்து பாருங்க ரிசர்ச் அசிஸ்டன்ட் எங்க அப்படின்னா என்ஹெச்ஆர்சி, நமக்கே தெரியும் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இதுலயுமே நம்மளுக்கு வந்து ரிசர்ச் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு போஸ்ட் இருக்கு. அதுக்கு பே லெவல் 6. பே லெவல் 6னா நமக்கு அப்ராக்சிமேட்டா ஸ்டார்டிங்கே 60K மேலதான் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இது வந்து ஒரு சூப்பர் போஸ்ட் ஜேஎஸ்ஓ, ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர். இது வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கீழே வருது. இதோட ஏஜ் லிமிட் வந்து 18 to 30 இயர்ஸ். இதோட ஜாப் நேச்சர் அப்படின்னா என்னன்னா நம்மளுக்கு சர்வே இல்லை ரிப்போர்ட் கொடுக்குறது, நமக்கு ஓனா ஒரு பைக் கொடுத்துருவாங்க, நம்ம வந்து இந்த ஹில்ஸ் ஏரியா இது வந்து ஃபீல்டு ஜாப், ஹில்ஸ் ஏரியா அந்த மாதிரிலாம் வந்து போய் நம்ம சர்வே ரிப்போர்ட் எடுக்கணும். இதுதான் வந்து ஜேஎஸ்ஓன்ற போஸ்ட். இது ஒரு நல்ல போஸ்ட் தானே. இதுக்கு வந்து பே லெவல் வந்து 6 தான். ஸ்டார்டிங்கே வந்து 60K மேலதான் இருக்கும். இது வந்து நியர்பை தான். இதோட ஏஜ் லிமிட்லாம் பார்த்துக்கோங்க, எல்லாமே வந்து 18 to 30 இயர்ஸ் தான். இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த போஸ்ட்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சிஜிஎல் கிராக் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு எந்த ஜாப் தோணுதோ நம்ம வந்து அதுல போய்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம நல்ல மார்க் வச்சிருக்கணும். இந்த மாதிரி லெவல் 6லயுமே இன்னும் நிறைய போஸ்டிங் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து லெவல் 5 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆடிட்டரா இருக்கட்டும், அக்கௌண்டண்டா இருக்கட்டும். அதே மாதிரி லெவல் 4ல வந்துட்டு டாக்ஸ் அசிஸ்டன்ட் இல்ல போஸ்டல் அசிஸ்டன்ட் இப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய போஸ்டிங் வந்து ஏகப்பட்ட போஸ்டிங் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல்ல இருக்கு. இப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்ல, இப்போ எஸ்எஸ்சி சிஜிஎல்ல போஸ்டிங்கை பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா நல்லபடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஓகே, இப்போ போஸ்டிங்கை பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம் பேட்டர்னா பார்க்கலாம். எக்ஸாம் பேட்டர்ன்ல 2 இருக்கு. ஒன்று வந்து டயர் 1. டயர் 1 நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மெயின்ஸுக்கு போவோம், அதாவது டயர் 2. டயர் 1 டயர் 2னா கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நம்மளுக்கு யூபிஎஸ்ல ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் நடக்கும். அதை நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம், அதுல மெயின்ஸ்லேயே நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா டேரக்டா வந்து டிவி தான், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு போஸ்டிங். இப்போ வந்து நம்ம டயர் 1 நேச்சரை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு டயர் 1 வந்து 4 செக்ஷனா இருக்கு. ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிஎஸ்ன்னு சொல்லிட்டு. ஆப்டிடியூட் எத்தனை கொஸ்டின்? 25 கொஸ்டின். ரீசனிங் 25 கொஸ்டின் தான். இங்கிலீஷும் 25 கொஸ்டின், ஜிஎஸும் 25 கொஸ்டின். டோட்டல் மார்க் எவ்வளோ? ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். அப்போ பாருங்க 25 கொஸ்டின். அப்போ டோட்டலா வந்து ஆப்டிக்கு 50 மார்க், ரீசனிங்க்கு 50 மார்க், இங்கிலீஷ்க்கு 50 மார்க், ஜிஎஸ்க்கு 50 மார்க். ஓவராலா நம்ம 100 கொஸ்டின் வந்து அட்டென்ட் பண்ண போறோம். நமக்கு எவ்வளவு மார்க் வேணும்? ஃபுல் மார்க் நம்மளுக்கு எவ்வளவு ஸ்கோர் பண்ணணும்? 200 மார்க்.
நமக்கு ஸ்கோர் பண்ற அளவுக்கு நமக்கு 200 மார்க் வந்து ஃபுல் மார்க்கு. நம்ம அதுல எவ்வளவு ஸ்கோர் பண்ணணும் கட் ஆஃப் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுக்கு ஜாப் மெயின்ஸுக்கு நம்மளை கூட்டு போவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா டைம் பாருங்களேன். இதுக்கு முன்னாடி 2025 வர வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா டைம் வந்து 1 hour வந்துட்டு நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர் தான், நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் கொஸ்டின் தான். 100 கொஸ்டினுக்கு வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கும். நம்ம வந்து அதுல எந்த ஆப்ஷன் கரெக்டானு சொல்லிட்டு நம்ம போட்டு போய்கிட்டே இருக்க போறோம். 1 hour வந்து மொத்தமா நம்ம இப்போ 1 hourல நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம திடீர்னு ஆப்டி ஒரு 10 கொஸ்டின் போட்டுக்கிட்டே இருக்கோம். திடீர்னு வந்துட்டு நம்ம இங்க ரீசனிங் போயிடலாம், திடீர்னு நம்ம இங்கிலீஷ் போனாலும் போய்க்கலாம். அப்படிதான் வந்து இருந்துச்சு இப்ப வர. ஆனா இப்போ என்ன கொண்டு வர போறோம் அப்படின்னா இது வந்து இன்னும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல, ஆனா பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போ வந்து செலெக்ஷன் போஸ்ட், நெக்ஸ்ட் வந்து எஸ்எஸ்சி ஹிந்தில ஒரு எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாமுக்கு வந்து செக்ஷனல் டைமிங் கொண்டு வந்துட்டான். அப்போ இந்த வருஷம் சிஜிஎலுக்கும் வந்து நம்ம செக்ஷனல் டைமிங்கை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செக்ஷனல் டைமிங்னா என்னன்னா இப்போ வந்துட்டு ஓவராலா வந்து 1 hourல வந்துட்டு நம்ம எதுனாலும் அட்டன் பண்ணிக்கலாம்ல, நம்ம சாய்ஸ் தான். ஆப்டிடியூட் போடனாலும் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட், இல்ல ஜிஎஸ் போடனாலும் போட்டுக்கலாம். நம்ம மிங்கிள் பண்ணிக்கலாம். இப்போ ஜிஎஸ் வந்து ஒரு 10 நிமிஷத்துல நம்ம போட்டோம் அப்படின்னா இங்கிலீஷையும் ஒரு 10 நிமிஷம் போட்டோம்னா மிச்சம் வந்து எத்தனை 30 மினிட்ஸா, மிச்சம் வந்து 30 மினிட்ஸ். இது ஒரு 10 போயிடுச்சு அப்படின்னா 20, மிச்சம் வந்து 40 மினிட்ஸ் இருக்கு. இந்த 40 மினிட்ஸ்ல நம்ம இதை ஓவராலா கம்பைல் பண்ணி இதை நம்ம போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஆனா இப்போ என்ன பண்ணிட்டான் அப்படின்னா பண்ண போறோம் அப்படின்னா இப்போ இந்த ஆப்டிடியூடுக்கு 15 மினிட்ஸ் ஃபிக்ஸ்டு டைமிங், செக்ஷனல் டைமிங். ரீசனிங்க்கு 15 மினிட்ஸ், இங்கிலீஷ்க்கு 15 மினிட்ஸ், ஜிஎஸ்க்கு 15 மினிட்ஸ். இப்படி செக்ஷனல் டைமிங் கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும். ஜிஎஸ்ன்றது 15 மினிட்ஸும் இங்கிலீஷும் 15 மினிட்ஸும் வந்து சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர் மாதிரி. ஆனா பாருங்க ஆப்டிடியூட் வந்து 25 கொஸ்டின் 15 நிமிஷத்துல போட முடியுமா? முடியாது. முடியும். எப்போ முடியும் அப்படின்னா நம்ம வந்து நிறைய சம் சால்வ் பண்ணணும். ஒரு சம்மை நம்ம வந்து 10th 12th சம் மாதிரி பலன்னு சால்வ் பண்ணாம எப்படி ஈஸியா அப்ரோச் பண்றோம் அதுலதான் இருக்கு. இந்த இடத்துலதான் வந்துட்டு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஒரு சம்மை நம்ம எப்படி வேணா அப்ரோச் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம், அது முக்கியம் இல்லை. எவ்வளவு டைம் கம்மியா சால்வ் பண்றோமோ அது அந்த வகையில் நம்ம அப்ரோச் பண்றதுக்கு நம்ம பழகி வச்சுக்கணும். இப்படி செக்ஷனல் டைமிங் வரலாம். இப்போ ஓவராலா 200 மார்க்கு, மொத்தம் 100 கொஸ்டின், டைம் வந்து 1 hour. நெகட்டிவ் மார்க் வந்துட்டு ஒரு கொஸ்டின் வந்து நம்ம தப்பா அடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 0.5 போயிடும். அதாவது இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் வந்து கரெக்டா போட்டிருக்கோம், அடுத்த 4 கொஸ்டின் நம்ம வந்து தப்பா போட்டோம் அப்படின்னா அந்த ஒரு கொஸ்டின் கரெக்டான மார்க்கும் போயிடும். ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு 0.5 மார்க், 4 கொஸ்டின்னா 2 மார்க், கரெக்டா போட்ட ஒரு கொஸ்டின் 2 மார்க்கும் போயிடும். அப்போ 1/4 தான் நெகட்டிவ் மார்க் இருக்கு. இதான் வந்து டயர் 1 பேட்டர்ன். இதுல எதுவும் டவுட் இல்லைல்ல. செக்ஷனல் டைமிங் தான் இந்த வருஷம் கொஞ்சம் மேஜர் ரோலா வந்து எல்லாரையும் ஷாக்காக வைக்க போகுது. ஆனா நம்ம முதலே வந்து நம்ம மென்டலி ஸ்ட்ராங் ஆயிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அந்த டயத்துல ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால அப்படி வரக்கூடாது, நம்ம அப்படி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதலே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆப்டிடியூடையும் ரீசனிங் டைமிங் வச்சு சால்வ் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு 100 கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம்னா சும்மா எடுத்து சால்வ் பண்ணக்கூடாது. 100 கொஸ்டினை டைமிங் வச்சு நான் வந்து 100 கொஸ்டினை வந்து நான் வந்து குறைச்சிக்கிட்டே வரணும். எடுத்தோடனே 100 கொஸ்டின் வந்து நம்ம 20 மினிட்ஸ் அந்த மாதிரிலாம் சால்வ் பண்ண முடியாது. 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் 35 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னன்னா இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 45 மினிட்ஸ் வச்சு சால்வ் பண்ணுங்க. 100 கொஸ்டினா 45 மினிட்ஸ். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டைமிங் குறைச்சிக்கிட்டே வந்து நம்ம இந்த மாதிரி வந்துட்டு 25 கொஸ்டினை வந்து 15 மினிட்ஸ்ல சால்வ் பண்ணணும். அந்த மாதிரி வரணும். இதெல்லாம் டவுட் இல்லையே? ஓகே, இதான் வந்து டயர் 1 எக்ஸாம் பேட்டர்ன். நெக்ஸ்ட் வந்து டயர் 2 பார்ப்போம். அதாவது டயர் 1 கிளியர் பண்ணிட்டு டயர் 2 போவோம்ல, அது பார்ப்போம். அது வந்து ஆப்டிடியூட் வந்து அதுல 25 கொஸ்டின் பார்த்தோம் டயர் 1ல. இது வந்து 30 கொஸ்டின், 5 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா. அதே மாதிரி ரீசனிங் 5 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா, 30 கொஸ்டின். இங்கிலீஷ் வந்து பாருங்க 20 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா. டயர் 1 விட டயர் 2க்கு மொத்தம் 45 கொஸ்டின். ஜிஎஸ்க்கு அதே 25 கொஸ்டின் தான். ஆனா அங்க வந்து டயர் 1ல ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க்குன்னு சொன்னோமா, இங்க வந்துட்டு டயர் 2ல ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க். அப்போ 30 கொஸ்டின்னா 90 மார்க். ஆப்டிடியூட்ல மொத்த மார்க் வந்து 90, ரீசனிங்லயும் 90, இங்கிலீஷ்லயும் 135 மார்க். ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க், 45 கொஸ்டின். ஜிஎஸ்க்கு அதே 75 மார்க் தான். அப்ப டோட்டலா வந்துட்டு நம்ம டயர் 2க்கு எத்தனைக்கு எழுத போறோம்? 390க்கு எழுத போறோம். எத்தனை கொஸ்டின்? சாரி, 100 கொஸ்டின் போட்டிருக்கேன். 130 கொஸ்டின், 130 கொஸ்டின், மொத்தம் 390 மார்க்குக்கு எழுத போறோம். இதுல வந்துட்டு எப்படின்னா இது வந்துட்டு இதுவரை எப்படி இருந்திருக்குன்னா இது செக்ஷனல் டைமிங்கா இருந்திருக்கு. எப்படி இருந்திருக்குன்னா
இந்த ஆப்டிடியூட் ரீசனிங் ஒரு செக்ஷன், இங்கிலீஷ் ஜிஎஸ் ஒரு செக்ஷன். இதுக்கு 1 hour. இந்த செக்ஷன் வந்து இந்த 1 hourல வந்து இந்த 2 மட்டும் தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். இந்த இங்கிலீஷ் ஜிஎஸ்க்கு 1 hour. இந்த 1 hourல வந்துட்டு இதை மட்டும் தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போறோம். மொத்தமா வந்துட்டு நம்ம ஆப்டி ரீசனிங் இங்கிலீஷ் ஜிஎஸ்க்கு வந்து நம்மளுக்கு 2 hours இதுவரை நடந்துட்டு இருக்கு. இனிமே எப்படின்னு தெரியல, சேஞ்ச் பண்ணலாம் பண்ணாலுமே போகலாம். டயர் 2ல இப்படிதான் செக்ஷனல் டைமிங் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட் வந்து ஒரு 50 minutes நடக்கும். அந்த கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட்ல வந்து எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா 20 கொஸ்டின். அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடா 20 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு எத்தனை மார்க் அப்படின்னா டோட்டலா 60 மார்க். இப்போ நம்மளுக்கு மெரிட் லிஸ்ட்ல நம்மள எந்த மார்க் வச்சு நம்மளுக்கு வந்து நம்ம ஜாப் இது வருவோம் அப்படின்னா, நம்ம ஓவராலா வருவோம்னா இந்த மார்க் மட்டும்தான். அதாவது ஆப்டிடியூட் ரீசனிங் இங்கிலீஷ் ஜிஎஸ் இதை வச்சுதான் வந்துட்டு ஓவராலா 390 மார்க். அப்புறம் இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து எலிஜிபிள் தான். இந்த ரெண்டுமே வந்துட்டு எலிஜிபிள் தான். அதாவது டைப்பிங்கா இருக்கட்டும், கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்டா இருக்கட்டும், இது 15 minutes டைப்பிங். கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட் வந்து ஒரு 50 minutes நடக்கும். 20 கொஸ்டின் மொத்தம் ஓவரால் மார்க். இது ரெண்டுமே எலிஜிபிள் தான். நமக்கு இதுதான் முக்கியம். அதுக்காக இது அசால்ட்டா விட்டுறக்கூடாது. இதுலயே வந்து எலிஜிபிள் ஆகணும். இது ரெண்டுலையுமே. இதுக்கு முன்னாடி வர 2024 வர வந்துட்டு மெயின்ஸ் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, இது வந்து மார்னிங் நடக்கும். மார்னிங் நடந்துட்டு பிரேக் விடுவாங்க. லஞ்சுக்கு போயிட்டு நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட்டும் டைப்பிங்கும் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த வட்டம் 2025ல, அதாவது இந்த லாஸ்ட் இயர் நடந்த 2025ல எப்படி நடந்துச்சு அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் டே நடக்கும், இது செகண்ட் டே நடக்கும். டேவே மாத்திட்டாங்க. செகண்ட் டே நடக்கும் சொன்னாங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, ஃபர்ஸ்ட் இதுதான் நடக்கும், அதுக்கப்புறம் தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னால வந்து டே ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு தான் ஒரே நாள் தான் நடக்கும். இந்த வட்டம் மாத்திருக்காங்க 2025ல. நெக்ஸ்ட் இந்த வருஷம் சிஜிஎல்ல என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா பேட்டர்ன் மாறிடுச்சுல, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. இந்த வட்டம் எப்படி வருதுன்னு தெரியல. இதுதான் இதுவரை இருக்கிற பேட்டர்ன், கரண்டா இருக்கிற பேட்டர்ன். இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணலாம், பண்ணாமலே இருக்கலாம். இதுல எந்த டவுட்டும் இல்லைல்ல. ஓகே, இப்போ எக்ஸாம் பேட்டர்னை பத்தி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வேகன்சியை பார்ப்போம். 2026ல எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து லாஸ்ட் வந்து 6 இயரோட வேகன்சி. 2025ல வந்து 14,582 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. 2024ல 18,000 சம்திங், 2023ல 7,000 சம்திங், 22ல 36,000 வேகன்சி போட்டிருக்காங்க, 2021ல 7,621 வேகன்சி, 2020ல 7,108 வேகன்சி ஓவரால் இந்தியால. இதெல்லாம் ஆவரேஜ் பண்ணி பாக்குறப்ப அப்ராக்சிமேட்டா இயருக்கு 15,000 வேகன்சி எடுக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம இதுல இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பா ஷியோரா 2026ல நம்ம வந்துட்டு 2026ல ஷியோரா 10K பிளஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 10,000க்கு மேல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நியர்பை அந்த ரேஞ்சில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 2026க்கான வேகன்சி. நெக்ஸ்ட் வந்து சிஜிஎல் எக்ஸாம் வந்து எப்போ வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ கரண்டா வந்து நமக்கு எஸ்எஸ்சியில வந்து எந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன்ல இருக்கு, செலெக்ஷன் போஸ்டும் ஸ்டெனோவும் ஓப்பன்ல இருக்கு. செலெக்ஷன் போஸ்டோட அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் எப்போ, அதாவது ஸ்டார்டிங் டேட் வந்து இந்த மாசம் தான் 13ஆம் தேதி ஓப்பன் பண்ணிட்டான். லாஸ்ட் டேட் வந்து அடுத்த மாசம் வந்து, அதாவது மே மாசம் வந்து 4ஆம் தேதி வரை வந்துட்டு நம்ம செலெக்ஷன் போஸ்ட் வந்து அப்ளை பண்ணலாம், பண்ணிக்கலாம். யாரும் அப்ளை பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க செலெக்ஷன் போஸ்ட். அதோட எக்ஸாம் எப்போன்னு சொல்லிட்டான், ஜூன் மந்த்னு சொல்லிட்டான். ஸோ அப்போ ஜூன் மந்த் வரை வந்து சிஜிஎல் நம்மளுக்கு எக்ஸாம் நடக்காது. நெக்ஸ்ட் வந்து எஸ்எஸ்சி ஸ்டெனோ வந்து ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி விட்டான். அதோட அப்ளிகேஷன் வந்து ஓப்பன்ல இருக்கு. இப்போ 24, அதாவது இந்த மாசம் 24ல ஓப்பன் ஆயிருந்திருக்கு. அதோட லாஸ்ட் டேட் எப்போ அப்ளை பண்றதுக்கு, அடுத்த மாசம் மே மாசம் 15ஆம் தேதி வரை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்எஸ்சி ஸ்டெனோக்கு. நீங்க எஸ்எஸ்சி ஸ்டெனோக்கு வந்து நீங்க வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணணும்னா நீங்க பண்ணிக்கோங்க எஸ்எஸ்சி போர்ட்டல்ல. அதோட எக்ஸாம் எப்போ சொல்லிட்டான், ஜூலை ஆகஸ்ட்னு சொல்லிட்டான். அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்னன்னு புரியுது, மே மந்த் எக்ஸாம் கிடையாது, ஜூனும் கிடையாது, ஜூலையும் கிடையாது, ஆகஸ்டும் கிடையாது. அப்போ நமக்கு வந்துட்டு இந்த மாசமும் மே மாசம் வந்து இன்னும் முடியல. அப்போ நமக்கு கிட்டத்தட்ட சிஜிஎல் நம்ம எக்ஸாம் எப்போ ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படின்னா, செப்டம்பர் அக்டோபர்ல தான் கண்டிப்பா வந்து எக்ஸாம் இருக்க போகுது சிஜிஎல். அப்போ கிட்டத்தட்ட இன்னும் எத்தனை நாள் இருக்கு, அப்ராக்சிமேட்டா 120 டேஸ் இருக்கு. 120 டேஸ்ன்றது ஓகே, தாராளம் நீங்க வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கிளியர் பண்ணலாம் 120 டேஸ்ல. இப்போ வந்து புரிஞ்சிருச்சா எக்ஸாம் எப்போ வரும்னு சொல்லிட்டு. இப்படிதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், செப்டம்பர் அக்டோபர்ல வர மாதிரி. நெக்ஸ்ட் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல்கான சிலபஸ் பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு.
ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆப்டிடியூட்ல பார்க்கலாம். ஆப்டிடியூட்ல 2 டைப்பா இருக்கு. ஒன்னு அரித்மெட்டிக் மேக்ஸ், இன்னொன்று அட்வான்ஸ் மேக்ஸ். நான் பிளாக்ல எழுதி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு அரித்மெட்டிக் மேக்ஸ், ப்ளூல எழுதி இருக்கிறதெல்லாம் அட்வான்ஸ் மேக்ஸ். பாருங்க, பெர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், மிக்ஸ் அண்ட் அலிகேஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க்கு, பார்ட்னர்ஷிப்பு, ஏஜஸ், பைப் அண்ட் சிஸ்டனு, ஆவரேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஸ், போட் அண்ட் ஸ்ட்ரீம், இதெல்லாம் வந்து அரித்மெட்டிக் மேக்ஸ். நம்ம ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல வந்து இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கண்டினியூட்டிவா வந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து அதை பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். சிஜிஎலுக்கு எவ்வளவு தேவையோ அதை தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அட்வான்ஸ் மேக்ஸ்ல பாருங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இருக்கட்டும், டேட்டா இன்டர்பிரேஷனா இருக்கட்டும், ப்ராபபிலிட்டி, சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சிஸ்டம், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், ஜாமெண்ட்ரி, மென்சுரேஷன், ட்ரிக்னாமெண்ட்ரி, அல்ஜிப்ரா, ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ், கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி, இதெல்லாம் வந்துட்டு ஆப்டிடியூடுக்கான சிலபஸ். மொத்தமா இதுல இருந்து வந்துட்டு டயர் 1ல 25 கொஸ்டின் வரும், டயர் 2ல வந்து 30 கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். இதான் வந்து சிலபஸ். இப்போ என்னென்ன எல்லாமே புரிஞ்சா, போஸ்டிங் பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், வேகன்சி எவ்வளவு வரும், எக்ஸாம் எப்போ வரும், நெக்ஸ்ட் வந்து ஆப்டிடியூடுக்கான சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே பார்த்தோம்ல, எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு, ரீசனிங்க்கு, ஜிஎஸ்க்கு சிலபஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, அதுக்கு தனி வீடியோ போடுறேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நல்லா படிங்க, தொடர்ந்து விட்டுறாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எஸ்எஸ்சியோ ரயில்வேஸோ படிச்சாங்கன்னா அவங்களுக்கும் இந்த நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, பை, தேங்க்யூ.